நம்ம ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேட்ரிங் ஸ்டைலில் தேங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேஷ்யூ நட்ஸ்லாம் போட்டு ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சு காட்டியிருக்கேன். ஒர்க்கிங் மதர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு பருப்புல இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு இந்த மாதிரி லைட் கோல்டன் கலருக்கு மாறினதும் 3 வரமிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல 1/4 கப் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல கோல்டன் கலருக்கு மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல ஒரு பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி இந்த மாதிரி நைஸா துருவிட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதுல இருக்கிற தோல் சீவிட்டு நைஸா துருவி எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் தேங்காவை நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. கடைசியா வடிச்சு வச்ச சாதம் 1 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்க ரொம்ப ஏர்லியா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா தேங்காவை நல்ல கோல்டன் கலருக்கு மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போதான் தேங்காய் சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும். நிறைய நேரம் ஆனாலும் சம்மர் டைம்ல எல்லாம் கெட்டு போகாம இருக்கும், நல்லா இருக்கும். இப்ப ரைஸோட சேர்த்து நல்லா இந்த தேங்காவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான கேட்ரிங் ஸ்டைல் தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு செஞ்சு காட்டியிருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நான் போடுற ரெசிபிஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு யோர் ரெசிபிஸ் டைரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு சுவையான ரெசிபி வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.